Hey guys, welcome back to my channel. Yes, thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் and reelsல பார்த்திருப்பீங்க, ஸ்டோரியில பார்த்திருப்பீங்க, எல்லாத்துலயும் பார்த்திருப்பீங்க. Yes, I am pregnant. 5 months complete ஆயிடுச்சு. ஸோ 5 months ஆகணும்னு வெயிட் பண்ணி தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் முன்னாடி 3 months வீடியோ போடாததுக்கான ரீசனும் வந்து இதுதான். அண்ட் என் ஃபேஸில் ஆக்னே இருக்கிறதுக்கான ரீசனும் இதுதான். ப்ரெக்னென்சி க்ளோன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு க்ளோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆக்னே தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை. அண்ட் 5 months வெயிட் பண்ணி தான் ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுக்கப்புறம் என்னால் மறைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லலாம் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ எஸ், ஐ ஆம் ப்ரெக்னென்ட், வி ஆர் ப்ரெக்னென்ட். பட் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர முடியல. அவர் அந்த ரீலுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணதே வந்து பெரிய விஷயம். இதுக்கெலாம் வந்து அவங்க பேச மாட்டாங்க. ஸோ இது ஏன் சேனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில மெசேஜ்லாம் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு தெரியல இந்த ஜேர்னி எப்படி போக போகுதுன்னு. பட் உங்களோட மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு சிலர் அக்கா இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்னால் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு சில ஃபினான்ஷியலாக வந்து இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னிக்கு நாங்கள் வந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஹால் வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் அமேசான் குர்த்தி வீடியோலாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ண முடியும். முடிஞ்சால் நான் போடுறேன். ஸோ நான் போடலைன்னா வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி என்னோடய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் எஸ், இதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் வந்து ரெகுலராக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நான் வந்து பிளான் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ எஸ், ரொம்ப நேரம் பேச முடியல. அண்டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிலர்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் வந்து ஒரு 2 months இருக்கும் போதே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த 2 monthsலலாம் எனக்கே வந்து நம்ம எதுவுமே வந்து பேபி பம்ப் இருக்காது, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஏன்னா ரேண்டம் ஸ்டோரியிலலாம் அக்கா ஆர் யூ ப்ரெக்னென்ட் அப்படிலாம் கேட்குறீங்க. எப்படி தான் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. அண்ட் ரீசெண்ட் வீடியோஸில் வந்து லைட்டாக தொப்பை தெரிஞ்சது ஓகே, அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எதை வச்சு கெஸ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ 3 months-ஆக வந்து வீடியோ போடாததுக்கான மெயின் ரீசன் இது தான். பட் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஒரு சில ரீசன்றால நான் வந்து வீடியோ போட முடியல அப்படின்னு. அதுவும் ட்ரூ தான், ஓகேவா? அது பொய் அப்படிலாம் கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அட் த சேம் டைம் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்ததுனால சேர்த்து வச்சு சுத்தமாக வீடியோ போட முடியல. அண்ட் அம்மா வீட்டிலேருந்து ஒரு சில வீடியோஸ் போடலான்னு ட்ரை பண்ணப்போ ஃபர்ஸ்ட் 3 months வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வந்து பயங்கர மார்னிங் சிக்னஸ் அதெல்லாம் இல்லைனாலும் மற்ற சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு சிலது வந்து ரொம்ப அன்காமனான சிம்டம்ஸ் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வந்து போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் வந்து ரெகுலராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹெல்த் பொறுத்து தான் என்னால் அதையும் வந்து கண்டினியூ பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி விலாக் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஜேர்னிலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். பை.